கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் வாக்குகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் எப்போதும் மாறாதவர். அல்லேலூயா. தேவாதி தேவன் மனித வாழ்க்கையில உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் தேவ பிள்ளைகளாக இருப்பதற்காக தேவன் உன்னையும் என்னையும் அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். என் கண்மான தேவ ஜனமே, என் கண்மானவர்களே, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. என கண்மான தேவ ஜனமே, எனக்கு அன்பானவர்களே, சகலமும் உலகத்திலே நடக்கிற எல்லா காரியத்தை நாம் பார்க்கும்போது எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கினவர், உருவாக்கினவர். அவராலே அல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நம்மை வைத்திருப்பது அவர் நோக்கமாய் காணப்படுகிறது. சகலமும் அவராலே, அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது. அவராலே இல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை, உருவாகவில்லை. அவர் சகலத்தையும் அதிலிருந்த காலத்திலே தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அவரை நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, அவரை ஏற்றுக்கொள்ளவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களுக்கும் தேவன் அவர் அதிகாரத்தை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு சகலமும் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அவர் செய்கிற தேவன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.